ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு சரித்திரம் தொடர்கிறது. பிரபு பூரியிலிருந்து கிளம்பி 2 வருட காலம் தக்ஷிண பாரத யாத்திரை பண்ணுகிறார். இவர் யாத்திரையின் போது செய்த லீலைகள் அநேகம். அப்படி யாத்திரை பண்ணும் பொழுது அந்தந்த க்ஷேத்திர பெருமாளின் நாமத்தை சொல்லி ஆடி பாடி குதிக்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். அங்கு ஒரு சாது கீதா பாராயணம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு சமஸ்கிருதமோ தத்துவமோ அர்த்தமோ எதுவும் தெரியாது, சரியாக படிக்கக்கூட தெரியாது. ஆனால் வாசிக்கும் பொழுது கண்ணில் தாரை தாரையாக ஜலம் வரும், மேனி சிலிர்க்கும். அவருக்கு கீதா பாராயணம் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த ஊரில் இருக்கும் மற்றவர்கள் இவரை விமர்சித்து கேலி பண்ணுவார்கள். வேற எங்கேயாவது போய் பாராயணம் பண்ணு என்று அனுப்பிவிட்டார்கள். அதனால் இவர் குளத்தங்கரை மண்டபத்தில் வந்து உட்கார்ந்து பாராயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில்தான் மகாபிரபு வந்தார். இவர் வாசிப்பது முதலில் பிரபுவுக்கு புரியவில்லை, பிறகு புரிந்தது. இவர் முன்னால் பிரபு வந்தார். அவரை பார்த்தவுடன் இந்த சாதுவுக்கு ரொம்ப பயம் வந்துவிட்டது. இவர் என்ன திட்டப் போகிறாரோ என்று. பிரபு இவரை கனிவாக பார்த்து, என்னப்பா, என்ன பாராயணம் பண்ற என்று கேட்டார். உடனே அவர், கீதா பாராயணம் பண்றேன், பெரியவா கோச்சிக்க கூடாது, எனக்கு தெரிந்த வரையில் வாசிக்கிறேன் என்றார். பிரபு சொல்கிறார், கோபமெல்லாம் இல்லை, ஆனால் நீ வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆனந்தமாய் இருக்கிறாய், என்ன உனக்குள் ஏற்படுகிறது என்று கேட்கிறார். கீதா புக்கை பிரித்து வைத்திருந்தால் என் ஹிருதயமே யுத்தகலமாக மாறிவிடுகிறது. அர்ஜுனன் தேர் தெரிகிறது, பார்த்த சாரதி தெரிகிறார். ஒரு கையால் லகானை பிடித்து கொண்டு அர்ஜுனனை பார்த்து பேசுவது தெரிகிறது. அதற்கு பிறகு என் வசத்தில் நான் இல்லை, இந்த அனுபவத்தை நான் எப்படி விட முடியும் என்கிறார். பிரபு சொல்லுகிறார், இதுவரை எத்தனையோ விளக்கம் வந்துவிட்டது, ஆனால் இது போன்ற அனுபவம் யாருக்கும் எளிதில் கிடைக்காது என்று சொல்லி அவரை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறார். வெங்கடபட்டர் என்பவர் பிரபுவை பார்த்து மயங்கி பிரபுவின் பஜனை முடிந்தவுடன் நமஸ்காரம் பண்ணி, அடியேன் பெருமாளுக்கு கைங்கரிய காரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பக்கத்தில் தான் அகம் இருக்கு, சாதுர்மாசியத்தை ஸ்ரீரங்கத்தில் அனுஷ்டிக்க வேண்டும் என்று வேண்டினார். சரி என்று சொல்லி அவருடைய திண்ணையிலேயே இருந்துவிட்டார் பிரபு. இவருக்கு கோபாலபட்டர் என்று ஒரு குமாரன் இருந்தார். பூரிக்கு கிளம்பும் பொழுது அவரை பிரபு தன்னுடன் அழைத்து கொண்டு செல்கிறார். அவருக்கு பிரபு ஒரு சால கிராமம் கொடுத்திருந்தார். சால கிராமத்துக்கு ஒரு ரூபம் கிடையாது. இது இவருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது. ரூபம் இருந்தால் தேவலை என்று நினைத்தார். அந்த சால கிராமம் சட்டென்று ஒரு நாள் ஒரு ரூபம் தரித்தது. அதுதான் ராதா ரமணன். கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவுக்கு 6 முக்கிய சீடர்கள். இவர்கள் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்டர் கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி, ஸ்ரீ கோபால பட்டர் கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி. இவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசங்களை நிறுவி பிருந்தாவனத்தில் அவர்களின் வழிபாட்டை வளர்த்தனர். ஸ்ரீரங்கம் கோபால பட்டர் இந்த 6வர்களில் ஒருவர். அவருக்கு கிடைத்த ராதா ரமணன் தான் பிருந்தாவனத்தில் இருக்கிறார். பிருந்தாவனத்தில் தெருவுக்கு தெரு சன்னதி, ராதா வல்லபன், ராதா தாமோதரன், மதன மோகனன் என்று ஏகப்பட்ட சன்னதிகள். இவை யாவுமே சில்பி செதுக்கியது இல்லை. அனைத்துமே கோபாலபட்டர் கோஸ்வாமி மாதிரி அவரவர்களுக்கு பிரகடனமான மூர்த்தி. சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.